தமிழகம் இதுவரை பார்க்காத குதிரை பேரம் தற்பொழுது நடப்பதாக திமுக எம்பி வில்சன் குற்றம் சுமத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கி கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார், தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். தற்போது நடைபெற்று வரக்கூடிய அரசியல் சூழல் பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கிறது. விஜய்க்கு பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்தும் கூட கிடைக்காத நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் தான் நேற்று இரவு நடைபெற்ற ஒரு சம்பவம் மீண்டும் இந்த பரபரப்பு இன்னும் அதிகரிக்க செய்திருக்கிறது. நேற்றைய தினம் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழக கவர்னரை சந்தித்து ஒரு புகார் தெரிவித்திருந்தார். அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை என்றும் அவர் பெயரில் வெளியாக இருக்கக்கூடிய தாவிகாவுக்கு ஆதரவான கடிதம் போலியானது என்றும் இதன் மூலமாக குதிரை பேரம் நடைபெற்றிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இது மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் அவர் புகார் அளித்த அடுத்த சில மணி நேரங்களில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அமமுகவை சேர்ந்த காமராஜ் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது நான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, இது முழுக்க முழுக்க போலியான ஒரு கடிதம் என்றும் அவரும் குறிப்பிட்டிருந்தார். இது மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தை குறிப்பிட்டுதான் மூத்த வழக்கறிஞரும் திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினருமான பி வில்சன் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவதாக தாவேகா சொன்னதன் அர்த்தம் இப்போது எனக்கு புரிகிறது என்றும், பல ஆண்டுகளாக தமிழகம் இதுபோன்ற ஒரு குதிரை பேர முயற்சிகளை கண்டதில்லை என்றும், பதவியேற்பதற்கு முன்பே இவையெல்லாம் நடந்துவிட்டன என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தற்போது அரசியல் ரீதியாக விவாத பொருளாக பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அவர்கள் சார்பாக விஜய் தமிழக கவர்னரிடம் கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு கடிதத்தில் விசிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையிலும் கூட விசிகாவின் ஆதரவு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதை அதிகாரப்பூர்வமாக மறுத்துவிட்டார்கள். நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கின்றோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு இல்லை என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இருந்தாலும் அவர்களுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்கின்றது என்று விஜய் கவர்னரிடம் அது கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விசிகாவும் இன்றுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக விசிகாவின் ஆதரவு இருக்கின்றது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை என்று இந்திய யூனியன் முஸ்லீம் மறுத்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜுடைய ஆதரவும் தாவேகாவுக்கு இருக்கிறது என்ற ஒரு விடயமும் அதில் குறிப்பிட்டு விஜய் கொடுத்திருக்கிறார். அதில் காமராஜ் நான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை, அந்த 3 விடயங்களை விசிகாவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டார்கள். அமமுகவும் அது என்னுடைய பெயரில் வெளியான போலியான கடிதம், நான் ஒப்புதல் கொடுக்கவில்லை, நான் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். இப்படியாக ஆதரவு தெரிவிக்காதவர்களையும் அந்த கடிதத்தில் சேர்த்து குறிப்பிட்டிருப்பது விஜய்க்கு மேலும் ஒரு புதிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன் இந்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடைபெற்றிருப்பதாக பகிரங்கமான குற்றம் சாட்டி ஆளுநரிடம் அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். இது அடுத்தடுத்து விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் நிலையில்தான் இந்த பதிவை பி வில்சன் வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதாக தாவேகா சொன்னதன் அர்த்தம் எனக்கு இப்போது புரிகிறது என்றும், பல ஆண்டுகளாக தமிழகம் இது போன்ற குதிரை பேர முயற்சிகளை கண்டதில்லை என்றும், பதவியேற்பதற்கு முன்பே இவையெல்லாம் நடந்துவிட்டன என்றும் அவர் அந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். இந்த பதிவு தற்போது இந்த பதிவு மட்டுமல்லாமல் பல்வேறு நிலையிலும் இது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்நிலையில் 10ஆம் தேதிக்குள்ளாக அவர் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதில் இன்னும் சிக்கல் என்பது இன்னும் அதிகரிக்கவே செய்திருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.